நான் என்ன கேட்டாக்க அவரது இருமாப்பு நினைவாவது. விஜய் அவர்கள் அகங்காரமும் இருமாப்பும் தலையில் வந்த கூட்டத்தை பார்த்து நான் தலைவன், நான் ஆட்சி பீடத்தில் உட்கார்ந்து விட்டேன் என்ற கனவுலகத்தில் மிதக்கிறார். அவர் கீழிறங்கி வர வேண்டும், தரையில் கால் பதிக்க வேண்டும். சினிமாவுக்கு விசில் அடிக்கிற கும்பல் வேற. அதில் ஏன் அவ்வளோ இதுவாக இருக்கிறவர், இவ்வளோ கன்சர்ன்டாக இருக்கிறவர் என்ன சொல்லணும்? என் சினிமாவை 1000 ரூபாய் கொடுத்தலாம். ஏழை இவங்க தானே. அந்த 1000 ரூபாய்க்கு எது கொடுத்து வாங்குறீங்க? எங்களை எல்லாவற்றுக்கும் குறை கூறும் விஜய் அவர்கள் முதலில் தான் பாலபாடத்தை தன்னிடத்தில் துவங்கட்டும். அதாவது திரைப்பிரபலங்களை திரையில் பார்க்க போது அவங்க தரைக்கு வந்தானாக்கா அதை பார்க்கக்கூடிய மக்கள் உற்சாகம் அடைகிறாங்க. அது வாக்குகளாக மாறி இருக்கு. கடந்த காலத்தில் எம்ஜிஆர் முதலமைச்சர், ஜெயலலிதா முதலமைச்சர், விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்து 6 வருடத்தில் எதிர்கட்சி தலைவராக வந்திருக்காரு. அண்ணா கலைஞர் கூட திரைத்துறையில இருந்து தான் வந்தாங்க. ஆனா அண்ணா அவர்களுக்கும் கலைஞர் அவர்களுக்கும் பாதை முற்புதர்கள் இல்லை. இப்போ நீங்க எடுத்தீங்கன்னா எம்ஜிஆர் ஒருவர் தான் முதல் இடைத்தேர்தல். அந்த மாதிரி இன்னொரு எம்ஜிஆர் என்பது ஒரு ஃபினாமினா. எம்ஜிஆர் திண்டுக்கல் தானே.